அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம். யோவாப்பு 5:19-20 தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொரு அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தில் என்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். அப்படியாக ஒரு மனுஷன் சத்தியத்தை விட்டு இயேசுவை விட்டுட்டு சபையை விட்டுட்டு அவன் போய் கொண்டிருக்கும் போது, பின்மாற்றமாக இருக்கும்போது, ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு விஷயம் அவனுக்கு போய் மறுபடியும் போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். மறுபடியும் அந்த மனுஷனிடத்தில் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக இரட்டத்தனையை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, பரலோகத்து ராஜ்யத்தில் உங்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மையை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியாக யாரெல்லாம் சத்தியத்தை விட்டு யாரெல்லாம் துன்மார்க்கமாக போயிருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் எத்தனை பேர் உன் கண்கள் மாற்றலாம். உன் நண்பனாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் சொந்த பந்தமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மறுபடியுமா போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது நிச்சயமாக அவர் ரட்சிக்கப்படுவாங்க. தேவநாம மகிமைப்படும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துறதா இருக்கும். இந்த காரியத்தை செய்யுங்க, தேவன் மகிமைப்படுத்துவாராங்க. ஆமென்.